தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றிடவும், வெப்ப அலை தொடர்பான புகார்களை 1077 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் போதிய தண்ணீர் அருந்திடவும், கால்நடைகளுக்கு போதிய தண்ணீர் வழங்கிடவும் அறிவுறுத்தியுள்ளது. அட்சய திருதியை தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 12 கருட சேவை நடைபெற்றது. கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் வைணவ திருவிழாக்களில் கருட சேவை தரிசனம் ஆண்டுதோறும் சிறப்புமிக்க திருவிழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் கும்பகோணத்தில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களான சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசாமி, ராஜகோபால சுவாமி, ஆதிவராக பெருமாள், அகோபில மடம், லட்சுமி நரசிம்ம பெருமாள், பிரம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 12 ஆலயங்களில் இருந்து பெருமாள்கள் தங்கம் மற்றும் வெள்ளி கருட வாகனத்தில் எழுந்தருளினர். 137 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் இந்த கருட சேவை விழாவில் தஞ்சாவூர் மாவட்டமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரில் அருள்மிகு நாகேஸ்வரர் பிரகன்நாயகி எழுந்தருள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிறிஸ்துவர்களின் புனித தினமான புனித வெள்ளியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை புனித லூர்து சகாய அன்னை ஆலய வளாகத்தில் இருந்து கல்லறை தோட்டம் வரை புனித சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி பெருவிழாவில் வள்ளி கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக திருவலஞ்சுழி அரசலாற்றில் திணைப்புடம் காத்த வள்ளியை விநாயக பெருமான் யானை உருவத்தில் வந்து விரட்டுவதும், பின்பு முருகப்பெருமான் சுயரூபத்தில் காட்சியளித்தல் நிகழ்ச்சி நடத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தஞ்சாவூர் மாவட்டத்தின் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி நிலையங்களில் இருந்து நடத்தி முடிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை திருவிடைமருதூர், கும்பகோணம் மற்றும் பாபநாசம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமாக கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியும், திருவையாறு, தஞ்சாவூர் மற்றும் ஒரத்தநாடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமாக தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு கலைக்கல்லூரியும், பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமாக பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியும் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகளுக்குரிய வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் இதர முக்கிய ஆவணங்கள் வாக்குப்பதிவு நிறைவுற்று அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரப்பெற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான வரும் மே 4ஆம் தேதி வரையில் 24 மணி நேரமும் காவல்துறையினர் மற்றும் மத்திய ஆயுத பிரிவு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருவதால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளுக்கு மேல் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறுவர்களின் மீது உரிய விதிகளின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 2501 வாக்குச்சாவடி நிலையங்களிலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் பணிகளில் 12004 வாக்குச்சாவடி அலுவலர்கள், 101 தேர்தல் நுண் பார்வையாளர்கள், 210 மண்டல அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் 1300 காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் 15,86,625 வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தியுள்ளனர். இது மொத்த வாக்காளர்களில் 80.63% பதிவாகியுள்ளது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 80.78%, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் 81.04%, பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் 80.34%, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் 85.19%, தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் 77.47%, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் 82.98%, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 75.42%, பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் 81.89% வாக்குகளும் பதிவாகியுள்ளன.